ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீஎம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்காஸ்ட்ல பேசக்கூடியவர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமயமலையில வந்து பாத யாத்திரை போறாங்க. பாத யாத்திரை போகும்போது என்ன ஆகுது, அவருக்கு வந்து நிறைய பயங்கர காய்ச்சல், தாங்க முடியாத காய்ச்சல். அதனால அங்க ஒரு டென்ட் போட்டு அவரை படுக்க வச்சிடறாங்க. படுக்க வச்சோன்னா என்ன ஆச்சு, இவர் நல்லா படுத்து தூங்குற, ஹை ஃபீவரு, பயங்கர குளிரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா பக்கத்துல யாரும் வந்து ஒரு மனுஷன் மாதிரியும் இல்ல, கரடியானா கரடியும் இல்ல. இவர் பாதி தூக்கத்துல பார்த்தா ஒரு மனித கரடி மாதிரி ஒருத்தர் நின்று இருக்காரு. அவரும் என்ன பண்றாரு, இவர் இந்த ஹை ஃபீவர் அடிச்ச ஸ்ரீஎம் இருக்கார் இல்லைங்களா, அவர் வாயில ஒரு மருந்து உருண்டைய வாயில உருட்டி விட்டுறாரு. இவர் வந்து ஹை ஃபீவர்னால அதை அப்படியே முழுங்கிறார். காலையில எழுந்தா ஜுரமே இல்லை. வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இமயமலையில இருந்து கீழே வந்து அவர் குருஜி கிட்ட கேட்கும்போது, அப்ப அவர் சொல்றாரு, அப்பா இது இமயமலையில வாழ்ற எட்டி அப்படின்ற ஜனங்க. அவங்க வந்து என்னன்னா, இமயமலையில யாராவது டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்துறவங்க. இறைவனுடைய படைப்புகள் மிக அற்புதமானவை. மிக்க நன்றி.